சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன், மதுசூதனன் உட்பட 127 பேர் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் வேட்பு மனுக்கள் மீது பரிசீலனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் நேரலையில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். சுபாஷ், ஆர்கே நகரில் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை யார் யாரெல்லாம் அதில் ஈடுபட்டிருக்காங்க, என்ன மாதிரியான பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஆர்கே நகர் தொகுதியில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த பிரச்சாரம் தொடர்பான விரிவான தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். வேட்புமனு பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கும்போது 127 பேர், அதாவது 114 பேர் வேட்பாளர்களாக உள்ளனர். மாற்று வேட்பாளர்கள் உள்ளிட்ட சேர்த்தால் 127 பேர் மனுக்கள் வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று வேட்புமனு பரிசீலனை எடுத்துக் கொள்ளப்படுகிறது. சரியாக 11 மணிக்கு வேட்புமனு பரிசீலனை தொடங்கியது. இந்திய தேர்தல் ஆணையத்தால் முறைப்படியாக, அதாவது நியாயமாக நடத்தும் வகையில் தேர்தல் ஆணையமானது 3 பார்வையாளர்களை நியமித்தது. அந்த வகையில் பார்க்கும்போது பொது பார்வையாளர் பிரவீன் பிரகாஷ் மற்றும் தேர்தல் செலவின பார்வையாளர் அப்பண்ணா வில்லூரி, காவல்துறை பாதுகாப்பு சிவக்குமார் வர்மா ஆகிய 3 பார்வையாளர்கள். இந்த நிலையில் பொது பார்வையாளர் தற்போது இந்த வேட்புமனு பரிசீலனையில மேற்கொண்டு ஆய்வுகளை செய்து வருகிறார். சரியாக 11 மணிக்கு தொடங்கியுடன் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனு மீதான பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னதாக தேர்தல் அதிகாரி அவர்கள் பிரவீன் நாயர் அவர்கள் வேட்பாளர் உள்ளிட்ட 3 பேர் மட்டுமே வேட்புமனு பரிசீலனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியினரும் அனுமதிக்கப்பட்டனர். தேமுதிக மதிவாணன் முதலாவதாக சென்று வேட்புமனு பரிசீலனை கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து திமுக மற்றும் அஇஅதிமுக சார்பில் தலவாய் சுந்தரம் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டு வேட்புமனு பரிசீலனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வேட்புமனு பரிசீலனையில் இன்று எத்தனை பேருடைய மனுக்கள் நிராகரிக்கப்படும் என்பது தெரியவரும். வருகின்ற 27ஆம் தேதி வேட்புமனு திரும்பப் பெறுவதற்கான நாள். அன்று வேட்பாளர்கள் எத்தனை பேர், அவர்களுடைய சின்னம், சுயேட்சை சின்னம் ஆகியவற்றை எல்லாம் பதிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். இந்த நிலையில் வேட்புமனு பரிசீலனையில் எப்படி மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்வதற்காக தேமுதிக வேட்பாளர் மதிவாணன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், வேட்புமனு பரிசீலனையில் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன விஷய ஆவணங்கள் இருந்ததாக நீங்க சொன்னீங்க? வணக்கம். ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெற்றது. வேட்புமனு பரிசீலனை போது ஃபார்ம் 2B, ஃபார்ம் 26 அபிடேவிட், அதே மாதிரி அடிஷனல் அபிடேவிட், அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் A ஃபார்ம், B ஃபார்ம் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்புமனு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் அவர்கள் முதலிலே வேட்பாளர் அறிவித்தார். அதேபோல முதலிலே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. அதேபோல் இன்று வேட்புமனு பரிசீலனை முடிந்து வெளியே வந்திருக்கிறோம். அதிமுக இரு அணிகளும் சரி, திமுக அணிகளும் மிக வேகமாக பிரச்சாரம் செய்தவர்கள். நீங்களும் உங்களுடைய பிரச்சாரத்தை எந்த மாதிரி வேகம் கொண்டு வந்தீங்க? உங்களுடைய கட்சித் தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொள்ள வருவாரா? எப்படி இருக்கு? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. நீங்கள் சொல்வது போல அந்த அணிகள் ஒரு சுயேட்சையை போன்றதுதான். இன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் இன்று களத்தில் உள்ளது. அதேபோல மக்களுக்கு பரிச்சயமான முரசு சின்னமும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் முரசு சின்னம் நன்றாக தெரியும். அதன் அடிப்படையில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதாக நாங்கள் நம்புகிறோம். இந்த நிலையில பிரவீன் நாயர் அதிகாரியிடம் இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத் ஒரு மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்பவர்களுக்கு வேட்புமனு ஏற்கப்பட்டு அன்று இறுதி நாள் அன்றுதான் சின்னமே கிடைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு 10 நாட்கள் அல்ல 15 நாட்கள் மட்டுமே எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சின்னத்தை நாங்கள் மக்களிடம் சென்று சொல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதை உடனடியாக கருத்தில் கொண்டு அனைவருக்கும் ஒரு பொதுவான சின்னத்தை வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு மனுவையும் அளித்திருக்கிறார். அதேபோன்று தினகரனுடைய மனுவை ஏற்கக்கூடாது என்று சொல்லி அவர் மீது ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ஜோசப் என்பவருடைய சார்பில் ஒரு கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் அவர் மீது வழக்கு இருக்கிறது. அதனால் அவருடைய வேட்புமனு ஏற்கக்கூடாது என்ற வகையில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் வேட்புமனு வெகு வேகமாக தற்போது பரிசீலனை சென்று கொண்டிருக்கிறது. கடந்த முறை என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட 55 பேர் கடந்த சட்டமன்ற ஆர்கே நகர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார்கள். அதில் 32 பேருடைய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, வேட்பாளராக அறிவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் 114 வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதால் எத்தனை வேட்பாளர்களுடைய மனுக்கள் ஏற்கொள்ளப்படும் என்று இன்று மாலையில் தெரிய வந்துவிடும். இந்த நிலையில் பிரச்சாரம் வெகு வேகமாக ஆர்கே நகர் தொகுதியில் பல கட்டங்களாக தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் செய்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. மனோஜ்.
சுபாஷ், தொடர்ந்து ஆர்கே நகர் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அதிகாரிகள் என்ன விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த இடைத்தேர்தல் தொடர்பான விஷயங்களை எல்லாம் சந்திச்சு கொண்டு இருக்கிறாங்க? அது மட்டும் இல்லாம பல்வேறு தரப்பினர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதன் முன்னிட்டு அங்கு ஆர்கே நகர்ல போக்குவரத்து விதிகள் ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான தகவல்கள் கூட நீங்க பதிவு செய்யலாம் சுபாஷ். தேர்தலை இடைத்தேர்தல் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் தேர்தல் ஆணையத்திற்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடைத்தேர்தல் மிக மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் வரலாற்றில் பல விஷயங்களை இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய தேர்தலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்யக்கூடாது என்பதற்காக வாக்காளர்களுக்கு பணமோ பரிசு பொருட்களோ வழங்கக்கூடாது என்பதை தடுக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் பலவித நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் ஆங்காங்கே சில புகார்களும் தெரிவிக்கப்படுகிறது, பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது என்று. இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் 3 பார்வையாளர்களை நியமித்தது என்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த வகையில் பொது பார்வையாளர் பிரவீன் பிரகாஷ் தற்போது இங்கே மேற்கொண்டு ஆய்வு நடத்தி வருகிறார். அதே போன்று தேர்தல் செலவின பார்வையாளர், ஒரு தேர்தல் வேட்பாளராக இருக்கக்கூடியவர், அவர் எவ்வளவு செலவு செய்யலாம் என்கிற கணக்கெல்லாம் இருக்கிறது. அதன்படி விதிமுறைக்கு உட்பட்டு செலவு செய்கிறாரா என்று பார்க்கும் வகையில் அப்பண்ணா வில்லூரி அவர்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அவரும் தொடர்ச்சியாக இந்த பகுதி முக்கியமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதையும் காண முடிகிறது. அதைத் தொடர்ந்து காவல்துறை, அதாவது பாதுகாப்பு விஷயத்தில் எந்தெந்த விஷயத்தில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்படுகிறது, தடுக்கப்படுகிறதா, காவல்துறை கண்காணிப்பு இருக்கிறதா, பறக்கும் படையினர் ஒழுங்காக பணியாற்றுகிறார்களா என்பதை கண்காணிப்புக்காக சிவகுமார் வர்மா ஆகியோரும் தற்போது ஆய்வு மேற்கொண்டதையும் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த தேர்தலை மிக முக்கியமாக தேர்தல் ஆணையம் நியாயமாக நடத்தும் வகையில் பலவித நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இருப்பினும் சில அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலை நியாயமாக நடத்தப்படாது என்கிற நம்பிக்கையில்லை என்று தேர்தலை புறக்கணித்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் தொடர்ச்சியாக பல்வேறு புகார்களும், ஏனென்றால் நேற்று தான் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது, இன்று பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நாளிலிருந்து தான் வேட்பாளர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரமாக தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மட்டும் இல்லாமல் வாக்காளர்கள் பண விநியோகம் என்பது கிட்டத்தட்ட கடந்த 10 நாட்கள் பிறகுதான் சூடுபிடிக்கும். ஆகவே இவற்றையெல்லாம் தடுக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளும் ஆணையம் எடுப்பதையும் நாம் காண முடிகிறது. மனோஜ், நிச்சயமாக சுபாஷ், ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுடைய தற்போதைய கள நிலவரங்களை களத்திலிருந்து பதிவு பண்ணிருக்கீங்க. ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ்.